குட் மார்னிங் ஆல். கேமல் பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லாருமே கேமல் பார்த்துருப்போம். கேமலில் பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய பாலைவனங்களில் தான் கேமல் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வறட்சியை தாங்கக்கூடிய டெண்டன்சி கேமலுக்கு அதிகமாகவே இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் கேமல் அந்த ஒட்டகத்தோட முதுகு பக்கம் ஒரு கூம்பு மாதிரியான முக்கோண வடிவில் ஒன்று இருக்கும். சிலர் சொல்லுவாங்க அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடியதில் தான் அது தனக்கு தேவையான வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ அதுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த சமயத்தில் அது வாட்டரை யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலாக அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடியதில் அது அது எடுக்கக்கூடிய ஃபுட்டை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபேட்டை தான் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஜென்ரலாக கொழுப்பு பொருட்கள் சொல்கிறோம் இல்லையா, அது அந்த முக்கோண கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடியதில் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்போ அதுக்கு எனர்ஜி தேவைப்படுதோ சில சமயம் அந்த வறட்சியான பகுதிகளில் அதுக்கு ஃபுட்டே கிடைக்காம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த ஃபுட்டு தண்ணி கிடைக்காத நேரங்களில் இந்த கொலஸ்ட்ராலை அது மெட்டபாலிசம் மூலமாக கொலஸ்ட்ராலை இட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு எனர்ஜியாக அது கன்வெர்ட் பண்ணி அது கேமல் அது உயிர் வாழ்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குமா, எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது திஸ் கொலஸ்ட்ரால் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு வாட்டர். ஒன் ஆஃப் த சைடு ப்ராடக்டாக வாட்டரும் ப்ரொடியூஸ் பண்ணுமா. அப்படி வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் அந்த கடுமையான வெப்பநிலையிலையும் மற்ற பாடி எல்லாமே அது ஓரளவுக்கு கூலாக மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஃபுட்டே ஒரு 1 வீக் ஃபுட்டே கிடைக்காத சமயத்தில் கொலஸ்ட்ராலை அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதோட பாடி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய பகுதி தொங்கி போய் தோல் மாதிரி வர்றதுக்கான சான்சஸும் இருக்காமா. பட் அது அதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. திரும்பவும் அதுக்கு ஃபுட்டு கிடைக்கும்போது அது அதை ஃபேட்டாக மாற்றி திரும்ப அந்த முக்கோண வடிவம் உள்ள இது திரும்பவும் வளர்ந்துருமாமா. அது தொங்கி போனது திரும்ப வளர்ந்துருமா. திரும்ப அதில் ஃபேட்டை தான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். வாட்டரை ஸ்டோர் பண்ணியே வைக்காது. பட் அந்த ஃபேட்டை அந்த ஆக்சிஜனேஷன் பண்ணும்போது வாட்டராக கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் கடுமையான வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒட்டகங்கள் தான் அந்த பாலைவன பகுதிகளில் பயன்படுதான். வெயிட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜியுமே இந்த ஃபேட் அந்த முக்கோண கூம்பு மாதிரி இருக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி முடிகிறதுனால தான் அதால் கடுமையான வெயிட்டை தூக்கிட்டு போக முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.